வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான டிஃபன் வெரைட்டி இன்ஸ்டன்ட் தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் நம்ம இது ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாங்க. கூடவே கார சட்னியான புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு செஞ்சேன் சைட் டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் கோதுமை மாவு போட்டுடலாங்க. இப்போ அதிலே ஒரு 1/4 கப் கொஞ்சம் குறைச்சல அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சிடலாங்க. தாராளமாகவே தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா மெலிசாக வருங்க. நல்லா இந்த போல் கரண்டியில் நல்லா கரைச்சி வச்சிடலாங்க. இப்போ இது கூட நம்ம ஒரு வெங்காயம் நல்லா சாப்பரில் நல்லா மெலிசாக அது போல் அரிஞ்சு எடுத்து வச்சிடலாம். அதை இதில் 2 கரண்டி போட்டுட்டு அதையும் கலந்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சிடலாங்க. எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி தேய்ச்சிட்டு தோசை ஊற்றிடலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்துட்டு வெளியிலேருந்து அப்படியே உள் பக்கமாக அப்படியே ஊற்றிடலாம். சுற்றிலும் இப்போது எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா வேகட்டுங்க. அப்படி விட்டுடலாம். நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டு இந்த பக்கமும் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம இதை மடித்து தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இந்த போல் நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்துடலாம். நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்ல, முறுமுறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். மெலிசான இந்த தோசை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நம்ம எல்லா தோசையும் சுட்டுடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இப்போ இதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷும் தயார் பண்ணிக்கலாங்க. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் 1 கட் பண்ணிக்கலாம். தக்காளி 1 அரிஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, இஞ்சி ஒரு பீஸ் அரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு பூண்டு பல், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புளி ஒரு சின்ன பீஸ் ஒன்று எடுத்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வதக்கிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அந்த கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வரமிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் போட்டுட்டு நல்லா வதக்கி நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அதே எண்ணெயிலேயே வெங்காயம், தக்காளிலாம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். கூடவே இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டு வதக்கிடலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
புளியும் கூடவே சேர்த்து போட்டுடலாம். இப்போ இந்த கழுவி ஆஞ்சி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு ஒரு லைட்டாக அப்படியே வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இந்த மிளகாய் காம்பை கிள்ளிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. இன்னொரு கிண்ணத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம். அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதும் இந்த சட்னியில் ஊற்றிடலாம். இப்போ நல்ல டேஸ்டான கார சட்னி, கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டு நல்லா அரைச்ச சட்னி. இது நல்ல கோதுமை தோசையோட சூப்பரான சைட் டிஷ்ஷும் தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் தோசையான கோதுமை தோசை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.